இப்போ இன்றைக்கி கணேஷ் சொன்ன மாதிரி நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்ல நேரம் இல்லை, கிடைக்கிற நேரம் எனக்கு எல்லாமே நல்ல நேரம் இல்லை. அது மாதிரி இந்த நேரம் காலம் பார்க்கறதுல எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரங்காலம் பார்க்குறாங்க. ஹோரை பார்ப்பாங்க, பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்ப்பாங்க. மெயினாக இன்றைக்கி வந்து நேரம் பார்க்குறது வந்து ஹோரையை பார்த்து தான் ஹோரையை பார்க்குறாங்க. அப்போ பழமொழியே இருக்குது, ஹோரை அறிந்தவன் நாளை வெல்வான்னு தான் பேர். தெரிஞ்சுக்கங்க, நாளை வெல்வான்னு என்ன, ஹோரை அறிஞ்சு செயல்பட்டிங்கன்னா அடுத்த செகண்டு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவனை பகைச்சிக்காதீங்க அப்படிம்பாங்க, பழமொழியே இருக்குது. அந்த பஞ்சபட்சியோட சாஸ்திரம் தெரிஞ்சவனை பகைச்சிக்கிட்டோம்னா எப்படியோ ஒரு கொக்கி போட்டு நம்மளை சிக்க வச்சு விட்ருவானா. அப்போ அது மாதிரி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹோரையில் 9 கிரகங்களுடைய ஹோரை இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த ஹோரைகள்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பொதுவாக நீங்கள் ஹோரையில் எந்த ஹோரையெல்லாம் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ உங்களுடைய சாய்ஸில் கேட்குற எந்த ஹோரை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தந்த ஹோரையில் நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்கள்ல. குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதனோட ஓரை, வளர்புறையில் சந்திரனோட ஓரை, இதெல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சூரியனோட ஓரை நல்ல ஓரை இல்லை, அது கெடுதலுங்கிற. செவ்வாயோட ஓரை தீமையான ஓரை, சனியோட ஓரை சரியில்லாத ஓரைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா ஓரையும் ஒரே விஷயந்தான், எல்லா ஹோரையும் நன்மையான பலன்களையும் செய்யும், எல்லா ஹோரையும் தீமையான பலன்களையும் செய்யும். இது எப்படி செய்யும்? அவர்களுடைய லக்னத்திற்கு தகுந்தாற்போல் செய்யும். இவ்வளோதான் மேட்டர், நம்ம சொல்ல வர்றதே விஷயம் தான். அவர்களுடைய லக்னத்திற்கு தகுந்தாற் போல தான் இந்த ஹோரையே வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் ஆழமாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒரு லக்னத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ லக்னம் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 லக்னம் இருக்குது. உங்கள் லக்னத்துக்கு இப்போ மேச லக்னம், மேச லக்னத்துடைய அதிபதி யார்? செவ்வாய். அப்போ இந்த மேச லக்னத்துக்காரங்களுக்கு எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், புதன் ஓரையோ, சுக்கிரன் ஓரையோ, சந்திரன் ஓரையோ, குருவோட ஓரையோ நல்லது செய்யாதுங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன ஒரு விஷயம், இதை சொல்லலை, குருவை சொல்லலை, இந்த புதன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி என்ன கிரகமோ, அடுத்தது 5ஆம் அதிபதி என்ன கிரகமோ, அடுத்தது 9ஆம் அதிபதி என்ன கிரகமோ, அந்த கிரகத்துடைய ஓரை தான் வந்து உங்களை வந்து வாழ வைக்குமே தவிர நீங்கள் புதன் ஓரையோ சுக்கிரன் ஓரையோ வாழ வைக்காது. அதெல்லாம் கெடுதலான ஓரை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேச லக்னத்துக்கு திரிகோணத்தோட ஓரை தாங்க வேலை செய்யும். லக்னாதிபதிக்கு வந்து எந்த ஓரை வேலை செய்யுமோ அதுதானே வேலை செய்யும். நீங்கள் இப்போ மேச லக்னத்துக்காரங்க சுக்கிர ஓரை இருக்குது அப்படின்னு போய் சுக்கிர ஓரையில் நீங்கள் வேறு வேலை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? கருத்து வேறுபாடு தான் வரும், பிரிவினையத்தான் கொடுக்கும், எதிர்பாலினத்திடத்தில் சண்டை தான் வரும். அப்போ 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம சூரிய ஓரை இருக்குன்னா சூரியனோட ஓரையில் நம்ம என்ன செய்வோம்? ஒரு அரசு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை செய்வோம், அப்பா மகனுக்குள்ள உறவுகள் ரீதியான ஏதாச்சும் விஷயம் இருந்தால் செய்வோம், கவர்மெண்ட் ரீதியான விஷயங்களை செய்வோம். இதைத்தான் சூரியனோட ஓரையில் செய்வோம். இப்போ சந்திரனோட ஓரையில் ஒரு விஷயம் செய்கிறோம்னு என்ன பண்ணுவோம்? இந்த உணவு தானியங்களை பயிரிடுறது இதையெல்லாம் செய்வோம். செவ்வாயோட ஓரையில் என்ன செய்வோம்? ஒரு கடன் அடைக்கிறது, அடுத்தது வந்து ஒரு பங்கும் பங்காளி விஷயம், ஒரு நிலபுலம், இந்த மாதிரி விஷயங்களை செய்வோம். புதனோட ஓரையில் என்ன பண்ணுவோம்? படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு ஒரு பிரசவ டைம் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவோம். குருவோட ஓரையில் ஆன்மீக மார்க்கம் போகிறது, ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது, பணம் பேங்கில் போடுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் பண்ணுவோம். சுக்கிரனோட ஓரையில் திருமணம் பார்க்க போகிறது, பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இப்படியெல்லாம் இந்த சுக்கிரனோட ஓரையில் எடுப்போம். சனியோட ஓரையில் பொதுவாக தொழில் ரீதியான விஷயத்துக்கு நம்ம எடுப்போம். இப்படி எல்லா ஓரையிலும் எடுத்தாலுமே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட லக்னத்திற்கு உண்டான ஓரைகளை செயல்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர, இங்கே புதனோட ஓரை சூப்பராக இருக்கும், சுக்கிரனோட ஓரை சூப்பராக இருக்கும், அடுத்தது வந்து சந்திரனோட ஓரை சூப்பராக இருக்கும்னுலாம் நினைக்கவே கூடாது. அப்போ மேச லக்னம், அப்போ இந்த மேச லக்னத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஹோரை எது அப்படின்னா மொத்தம் 3 ஹோரை. எது? லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய செவ்வாய் ஹோரை சிறப்பான பலனை தரும்.
அடுத்தது 5ஆம் அதிபதியான சூரியன் ஓரை சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்தது குரு பகவானோட ஓரை சிறப்பான பலனை கொடுக்கும். அப்போ இதில் இந்த 3 ஓரையுமே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இதில் இருக்கிறதுலே மிகுந்த யோகத்தை கொடுக்கறது அப்படின்னா மேச லக்கணத்துக்காரங்களுக்கு சூரியனோட ஓரை தான் மிக சிறப்பான ஓரை. ஏன்? 5ஆம் இடத்து அதிபதியோட ஓரை. குருவோட ஓரையும் நல்ல ஓரை தான். ஆனால் அவர் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்தோட வேலையும் செய்வான், 12ஆம் இடத்தோட 2 வேலையும் செய்வான். லக்கணத்திலே உச்சம் பெறார். அப்போ அது 2 வேலையிலையும் செய்யும். அப்போ மேச லக்கணத்தாரருக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஓரை அப்படின்னா சூரிய ஓரை தான். ஆனால் சூரிய ஓரையில் எந்த காரியத்தை செய்யக்கூடாதும்பாங்க. சூப்பராக இருக்குது, நீங்கள் செஞ்சு பாருங்கள், பக்காவாக இருக்கும். மறையிறதெல்லாம் நம்ம பார்க்கவே வேணாமா? மறையிறது, நீசமாகிறது, இதெல்லாம் பார்க்கவே தேவைனா. மேச லக்கணத்துக்காரருக்கு செவ்வாய், குரு, சூரியன், இது 3 சூப்பர் தான். ஆனால் அந்த 3ல் யார் ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி அப்படின்னா சூரியன் ஓரை மேச லக்கணத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். 5ஆம் இடங்கிறனால 5க்கு மட்டும் அவன் சொந்தக்காரன். ஆனால் குரு நல்ல ஓரை தான். ஆனால் அவர் 9க்கும் சொந்தக்காரரு, 12க்கும் சொந்தக்காரரு, 2 வேலையும் செய்வார்ல அவர். இப்போ செவ்வாயின் நல்ல ஓரை தான். ஆனால் அவர் லக்னத்துக்கும் சொந்தக்காரரு, 8க்கும் சொந்தக்காரரு. அப்போ பிரச்சனைக்கும் அவர் காரணமாகுவார். அப்போ அந்த ஓரையில் நல்ல காரியமும் நடக்கும், பிரச்சனையும் நடக்கும். குருவோட ஓரையில் நல்லதும் நடக்கும், விரயமும் ஏற்படும். ஆனால் சூரியனோட ஓரையில் எதுவும் நடக்காது, நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏன் இதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? சூப்பராக பயன்படுத்தலாமே. இல்லைங்க, அது நான் வருவோம். இப்போ 2வது லக்கணத்தில் தான் இருக்கிறோம். இப்போ ரிஷப லக்கணம், அதை விட இன்னொரு தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய லக்கணத்திற்கு 3, 7, 11ஆம் இடத்த அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்தோட லக்கணத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. 11ஆம் இடத்தோடைய அதிபதியோடைய ஹோரையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, மேச லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி யார்? புதனோட வர சூப்பர் வரையா, நல்ல வரையா, கெட்ட வரையா? சுப வரை தானே. அப்போ மேச லக்கணத்துக்காரங்க புதனோட வரையை செயல்படுத்தினாங்கன்னு என்ன ஆகும்? கடங்காரன் ஆயிடுவாங்க. ஏன்னா 6 அவனே, 3 அவனே. மேச லக்கணத்துக்காரங்க ஏதாச்சும் புதனோட ஓரையில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கடங்காரர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவர் 6 சரி, 3 சரி, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், ஜாமீன், போனது வந்தது. மேச லக்கணத்துக்காரங்க நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், புதனோட ஓரையில் நான் நல்ல ஓரைன்ட்டு போய் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதன் ரீதியாக கடன் தான் வரும். இது அனுபவத்தில் பார்த்த உண்மை, நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி யார்? சுக்கிரன் ஓரை சூப்பரான ஓரை தானே. நம்ம நல்ல ஓரைன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் சுக்கிரன் ஓரையை சிறப்பான ஓரையே அல்ல மேச லக்கணத்துக்கு. மேச லக்கணத்துக்கு இப்போ எல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது பொதுவாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். ஹோரை பார்க்குறதுல எல்லாருமே பார்க்குறது புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை, சந்திரனோட ஓரை, குருவோட ஓரை, இதெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் பொதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெச்சு நீங்கள் போய் நின்று பார்க்கணும்னா உங்கள் லக்கணத்துக்கு அந்த ஹோரை எப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்து உங்கள் காரியத்தை நீங்கள் செய்யணுமே தவிர பொதுவாக பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி யார்? சனி. அப்போ மேச லக்கணத்துக்காரங்க புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை, சனியோட ஓரை, இந்த ஓரையில் 2 ஓரை நல்ல ஓரை தான். நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த ஓரையில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடன் ஆயிடுவீங்க. கருத்து வேறுபாடு, இதெல்லாம் சங்கடங்கள் வந்தே தீரும். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ ரிஷப லக்கணத்துக்கு லக்னாதிபதியோட ஓரை சிறப்பான பலனை கொடுக்கும், சுக்கிரனோட ஓரை. 5ஆம் இடத்து அதிபதி ஓரை, புதனோட ஓரை சிறப்பான பலனை கொடுக்கும். 9ஆம் இடத்து அதிபதி யார்? சனி. அப்போ ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன், புதன், சனி, இந்த 3 ஓரைகளும் சிறப்பான வெற்றியை தரக்கூடிய ஓரைகள். ஆனால் இதில் சுக்கிர ஓரை ரிஷப லக்கணத்திற்கு 6 அவரே. அதனால் ரிஷப லக்கணத்துக்காரர்கள் சுக்கிர ஓரையில் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ரிஷப லக்கணத்துக்காரங்க ஒரு வண்டி வாங்குறாங்க,
நல்லா புரிஞ்சுக்க. ஒரு வண்டி வாங்குறாங்க, பேங்கில் லோன் போடுறான்னு போகிறாங்க. சுக்கிர ஓரையில் வண்டி எடுத்துட்டாங்க, லோனும் வாங்கிட்டாங்க. அந்த லோனை வட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ தெரியுங்களா? 35,000 வண்டியை அவன் 1,00,000 ரூபா வட்டி கட்டுவான். டீவ் அவனால் ஒழுங்காக கட்ட முடியாதுங்க. அந்தந்த டீவ் வந்து பாஸ் ஆகி போயிடும். 800 ரூபாய்க்கு வந்து மறுக்கு ஒரு 850 ரூபா 900 ரூபா ஓடி போட்டு கட்டக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். அப்போ ரிஷப லக்னத்துக்கு 1-6 கூடிய சுக்கிரங்கிறனால நீங்கள் அந்த ஓரை உங்களுக்கு முதல் தரத்தில் வேலை செய்யாது. ஆனால் ரிஷப லக்னத்துக்கு எந்த ஓரை சூப்பராக செய்யும்னா 2-5 கூடிய புதனோட ஓரை செம்ம வேலை செய்யும். பணம், பொருளாதாரம், குடும்பம், செல்வாக்கு, சொல்வாக்கு, ஜனவசியம், பணவசியம், அத்தனை வசியத்துக்குமே புதனோட ஓரை சூப்பராக வேலை செய்யும். ஆனால் 9 கூடிய சனியோட ஓரையை நம்ம பொதுவாகவே பயன்படுத்த போகிறது இல்லை. அப்போ ரிஷப லக்னத்துக்கு நல்ல ஓரை எதுன்னு கேட்டால் நீங்கள் எந்த செய்வீங்க? புதனோட ஓரை தான் சூப்பரான ஓரை. சுக்கிர ஓரையை இந்த இடத்த பயன்படுத்தக்கூடாது. அப்போ ரிஷப லக்னத்துக்கு 3, 7, 11 கூடிய அதிபதி என்ன கிரகமோ அந்த ஹோரை வந்து அவர்களுக்கு தோல்வியை தரக்கூடிய துரதிர்ஷ்ட ஹோரைன்னு அர்த்தம். அப்போ 3 கூடிய ஹோரை என்ன? சந்திர ஓரை. சந்திர ஓரையில் காரியத்தை அவங்க செய்யக்கூடாது. 7 கூடிய ஓரை யார்? செவ்வாய் ஓரையை பயன்படுத்தக்கூடாது. 11 கூடியவர் யார்? ரிஷப லக்னத்துக்கு குரு. குருவோட ஓரையும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம குரு வந்து நல்ல கிரகம், குரு ஓரை சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு குருவோட ஓரை சிறப்பான பலனை தராது. புரியுதா நான் பேசுகிறதுங்க? ஏதோ என்னமோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மேட்ரு இதுதான், மேட்ரு வித்தியாசமான மேட்ரு. இப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்கிட்டுங்க. மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி திசை, அதனுடைய 5ஆம் இடத்து அதிபதியோடைய கிரகம் 9ஆம் இடத்து அதிபதியோட கிரகம். அப்போ மிதுன லக்னத்துக்கு லக்னம் யார்? புதன். 5ஆம் இடத்து அதிபதி யார்? சுக்கிரன். அடுத்தது 9ஆம் இடத்து அதிபதி யார்? மிதுன லக்னத்துக்கு சனி. அப்போ இதில் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரனை எடுத்தோம்னா 5, 12 கூடையவர், புதனை எடுத்தோம்னா 1, 4 கூடையவர், சனியை எடுத்தோம்னா 8, 9 கூடையவர். 8ஆம் இடம்னாவே பிரச்சனையா? அப்போ மிதுன லக்னத்துக்காரங்க சுக்கிர ஓரையை பயன்படுத்துவதை காட்டிலும் புதனுடைய ஓரையை பயன்படுத்தினால் மிகப்பெரிய யோகம். சனியோட ஓரையை பொதுவாகவே பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம பொதுவாக புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் இதெல்லாம் சுப ஓரை நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் ஓரையை விட, ஏன்னா சுக்கிரன் ஓரை 5 கூடையவன் தான், நல்லவன் தான். ஆனால் அவர் 12க்கும் சொந்தக்காரர் ஒரே காரணத்தினால 2வது தரப்பில் தான் நீங்கள் சுக்கிரனை எடுத்துக்கணுமே தவிர முதல் தரப்பில் மிதுன லக்னத்திற்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை அப்படின்னா அது புதனுடைய ஹோரை மட்டுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ மிதுன லக்னத்துக்கு தோல்வி கொடுக்கக்கூடிய ஹோரை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எப்பயுமே அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்து அதிபதி கிரகம், 7ஆம் இடத்து அதிபதி கிரகம், 11ஆம் இடத்து அதிபதி கிரகம் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை. அப்போ 3ஆம் இடத்து அதிபதி ஹோரை என்ன? சூரியன். 7ஆம் இடத்து அதிபதி குரு. அப்போ மிதுன லக்னத்துக்காரன் குருவோட ஓரையில் ஒரு காரியத்தை செஞ்சால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஏன்னா ஓரை நல்ல ஓரை தான், குரு ஓரைங்கிறது சூப்பர் ஓரை தான். ஆனால் மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக வர்றதுனால மிதுன லக்னத்துக்காரங்க குருவோட ஓரையில் திருமணமோ இல்லை கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறதோ அல்லது கூட்டாளி சார்ந்த விஷயங்களோ இல்லை மக்கள் மத்தியில் ஒரு பொதுஜன தொடர்பில் வெளிப்படக்கூடிய காரியங்களோ எதையும் செய்யக்கூடாது. பர்டிகுலராக மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடமான தொழில் சார்ந்த எந்த விஷயத்திற்குமே மிதுன லக்னத்துக்காரங்க திருமணம் மற்றும் தொழில் இந்த ஒரு காரியங்களுக்கு குருவோரையை பயன்படுத்தினாங்கன்னா அத்தனையும் ஃபெயிலியராகும், பிரச்சனையாகும், மதிப்பு மரியாதை குறைஞ்சி போயிடும். நீங்கள் நல்லா மனசில் விதைச்சிக்குங்க. அதே மாதிரி கடக லக்னம். இப்போ சந்திரன். இப்போ கடக லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை எது அப்படின்னா கடக லக்னத்திற்கு சந்திர ஹோரை மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கும். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 5 கூடையவர் யார்? அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 11 கூடையவர் யார்? சுக்கிரன். அப்போ கடக லக்னத்திற்கு செவ்வாய் 5 கூடையவரும் அவரே, 10 கூடையவரும் அவரே, 10 கூடையவரும் அவரே.
அப்போ கடகலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் ஓரம் மோசமான ஓரம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமாம், கடகலக்கணத்துக்கு 6, 7, 8, 9 கூடையவர், 5, 9 கூடையவர். கடகலக்கணத்துக்கு செவ்வாய் 5, 9 கூடையவர். 5, 10 கூடையவர் தான். அதான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு. கடகலக்கணத்துக்கு 5, 10 கூடையவர். அதாவது ஒரு திரிகோணத்துக்கும் அவரே சொந்தக்காரரு, கேந்திரத்துக்கும் அவரே ஒரு சொந்தக்காரரு. ஒரு லக்னத்துக்கு திரிகோணமாக வரக்கூடிய கிரகமும் கேந்திரமாக வரக்கூடிய கிரகமும் ஒரே கிரகமாக வந்தால் அந்த கிரகம் ராஜ யோகத்தை வாரி வழங்கியே தீரும். இதுதான் ரூலே ஜோதிடத்தில். அப்போ கடகலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் ஹோரை மிகப்பெரிய வெற்றியை அள்ளி தரும். நீங்கள் பண்ணி வேணுமா பாருங்கள், சின்ன ப்ராஜெக்டாக பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நீங்கள் செவ்வாயோட ஓரை சரியில்லை அப்படின்னு கடகலக்கணத்துக்காரங்க பண்ணாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக நல்லதே பண்ணும். அதே மாதிரி கடகலக்கணத்துக்கு 9 கூடையவர் யார்? குரு. அப்போ கடகலக்கணத்துக்கு குருவோட ஓரை நல்ல ஓரை தான். ஆனால் கடகலக்கணத்துக்கு அவர் 6 கூடையவரும் 9 கூடையவரும். அப்போ குருவை காட்டிலும் செவ்வாயை காட்டிலும் சந்திரன் முதல் தரம், 2வது தரத்தில் செவ்வாய் சிறப்பான பலனை கொடுக்கும். அப்போ கடகலக்கணத்துக்கு சந்திர ஓரையும் செவ்வாயோட ஓரையும் குருவோட ஓரையும் சூப்பர் தான். ஆனால் குருவை காட்டிலும் செவ்வாயும் சந்திரனும் மிக சிறப்பு. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களோட லக்னத்துக்கு தான் ஓரையை பார்க்கணுமே தவிர. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சந்திரன் ஐயா இருக்காருன்னா எனக்கு சந்திரன் ஐயாவை பிடிக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு ஆளுக்கு சந்திரன் ஐயாவை பிடிக்காது. புரியுதுங்களா மேட்ரு? இதுதான் விஷயம் நம்ம பேசுகிறது. அப்போ எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அதே மாதிரி தான் எல்லா கிரகங்களும் நல்ல புதன், குரு, சுக்கிரன், இந்த கிரகம் நல்ல கிரகம் தான் குரு. ஆனால் லக்னத்துக்குன்னு இவனெல்லாம் மோசம்லாம் இருக்கிறாங்கல்ல, அதையும் நம்ம பார்த்து தான் ஹோரையவே முடிவு பண்ணணும். இப்போ சிம்ம லக்னம், இந்த கடகலக்கணத்துக்கு தோல்வி கொடுக்கக்கூடிய ஹோரை அப்படின்னா 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி. அப்போ கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி யார்? சுக்கிரன். கடகலக்கணத்துக்காரங்க சுக்கிர ஓரையில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம், பாதகம்தான். அதே கடகலக்கணத்துக்காரங்க 7 கூடையவர் யார்? சனியோட ஓரையில் நம்ம பொதுவாக செய்ய போகிறதில்ல. கடகலக்கணத்துக்காரங்களுக்கு 3 கூடையவர் யார்? புதனோட ஓரை, செய்யவே கூடாது. அப்போ கடகலக்கணத்துக்கு புதனோட ஓரை, சனியோட ஓரை, சுக்கிரனோட ஓரை. இதில் புதன் ஓரையும் சுக்கிரன் ஓரையும் பொதுவாக நம்ம சுபஹோரை, நல்ல ஹோரை, எந்த காரியத்தை செஞ்சாலும் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் கடகலக்கணத்துக்காரங்களுக்கு புதனோட ஓரையும் சுக்கிரனோட ஓரையிலையும் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம்னு என்ன, நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, பொண்ணு பார்க்க போகிறது, வண்டி வாங்குறது, வாகனத்தை வாங்குறது, வாய்க்காலை வாங்குறது, எது நம்ம சந்தோஷமாக சிரிச்சிட்டு செய்கிறோமோ அது பூரா நல்ல காரியம்தான். அப்போ இந்த காரியங்களை செய்யக்கூடாது. இப்போ சிம்ம லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை எது அப்படின்னா சூரிய ஓரை சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு உண்மையாலுமே யோகத்தை கொடுக்கும். நம்ம சூரிய ஓரையில் செய்யக்கூடாதும்போ, சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்த ஹோரை யார்? குரு. குரு 5க்கு மட்டுமா சொந்தக்காரரு, 8க்கும் சொந்தக்காரரு. அப்போ சிம்ம லக்னத்துக்கு குருவோட ஓரையும் நல்ல ஓரை தான், அதையும் மனசில் வச்சுக்குங்க. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு செவ்வாயோட ஓரை சூப்பரான ஓரை. ஏன்? சிம்ம லக்னத்துக்கு 4, 9 கூடைய செவ்வாய். அப்போ சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு லக்னத்துக்காரங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய கிரகமும், அதாவது கேந்திரத்துக்கு உண்டான ஆளும் திரிகோணத்துக்கு உண்டான ஆளும் ஒரே ஆளாக இருந்தால் அவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்லது தாங்க செய்வான், ஒரே விஷயம். அப்போ சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு செவ்வாய் ஓரை சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சூரிய ஓரை சூப்பராக இருக்கும். குரு ஓரை 3வது தரத்தில் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் 9, 8, அதாவது 5க்கும் 8க்கு சொந்தக்காரனால 5ஆம் இடம் நல்ல இடமா இருந்தாலும் 8ஆம் இடம் கொஞ்சம் கெடுதலான இடம் தானே. அப்போ அந்த இடத்துல ஏதோ தொந்தரவு கொடுப்பா அப்படி இல்லை. அப்போ சிம்ம லக்னத்துக்கு மோசமான ஓரை அப்படின்னா என்னத்தை சொல்லலாம்? சிம்ம லக்னத்துக்கு முதல்ல 3 கூடைய ஓரை. சிம்ம லக்னத்துக்கு 3 கூடைய யார்? துலாம். சுக்கிர ஓரை சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்காதுங்க. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு சனியோட ஓரை பாதகத்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு ஓரை புதனோட ஓரை சிறப்பான பலனை கொடுக்காதுங்க.
நம்ம சிம்ம லக்கணத்துக்கு புதனோட ஓரை நல்ல ஓரையும் நம்ம பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறோம். சிம்ம லக்கணத்துக்கு சுக்கிர ஓரையும் புதன் ஓரையும் சிறப்பான பலனை கொடுக்காது. அப்போ சிம்ம லக்கணத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து புதனோட ஓரை நல்ல ஓரை, சுக்கிரனோட ஓரை நல்ல ஓரை அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் எக்காரணத்தை கொண்டு ஒரு நல்ல விஷயங்களை செய்யாதீங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். இப்போ கன்னி லக்கணத்தை எடுத்துக்கிறோம். இப்போ கன்னி லக்கணத்துக்கு லக்னாதிபதியோட ஹோரையும் 5ஆம் இடத்து அதிபதியோடைய ஹோரையும் 9ஆம் இடத்து அதிபதியோடைய ஹோரையும் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதியோடைய ஹோரை யார்? புதன். அப்போ அந்த புதன் வந்து 10 அவரும் சொந்தக்காரர். அப்போ கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு புதன் ஹோரை யோகத்தை செய்யுமா செய்யாதா? புதன் கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு 1 செய்யும். அப்போ புதனோட ஓரை கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கன்னி லக்கணத்துக்கு 5 ஓரை சனியோட ஓரை நம்ம பொதுவாக நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் 5, 6 இருந்தாலும் 6ஆம் இடமும் வேலை செய்யும். சனியோட ஓரையும் கன்னி லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் 6ஆம் இடத்து அதிபதிங்கிறனால அதை நம்ம கொஞ்சம் 2வது தரத்தில் ஓரம் கட்டி வச்சுக்கலாம். அதே கன்னி லக்கணத்துக்கு 9 யார்? 2, 9 தான் சுக்கிர ஓரை. அப்போ கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு புதனோட ஓரையும் சுக்கிரனோட ஓரையும் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கும். இதை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு எந்த ஓரை சிறப்பாக இருக்காது? 3ஆம் இடத்து அதிபதியோட ஓரை செவ்வாயோட ஓரை, கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி குருவோட ஓரை, கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி சந்திர ஓரை. அப்போ இந்த சந்திர ஓரையும் குருவோட ஓரையும் செவ்வாயோட ஓரையும் கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ துலா லக்கணம் இருக்குது. துலா லக்கணத்துக்கு யோகமான ஹோரைகள் எது அப்படின்னா, துலா லக்கணத்துக்கு லக்கணத்துக்குடையவரும் 8 தான் சுக்கிரன். அதனால் சுக்கிரனை வந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சுக்கணும். ஏன்னா பிரச்சனை கொடுக்குற ஆளும் வந்தாலல்ல. அதனால் சுக்கிரனை வந்து நல்ல கிரகம்தான், நல்ல ஓரை தான், ஆனால் ஓரம் கட்டி கொஞ்சம் வச்சுக்கணும். அப்போ துலா லக்கணத்துக்கு 5 யார்? சனியும் 4, 5 தான். ஆனால் பொதுவாக நம்ம சனியோட ஓரையில் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணுவோம். சரி, கன்னி லக்கணத்துக்கு இந்த துலா லக்கணத்துக்கு 9 யார்? புதன். 9, 12 அப்போ கன்னி லக்கணத்துக்காரங்க சனியோட உரையில், அதாவது துலா லக்கணத்துக்காரங்க சனியோட ஒரு வேலையில் செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஒரு 4க்கு 5 அல்ல, 4, 5 கேந்திரத்துக்கு திரிகோணத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டாவே அது கெட்ட கிரகம்னு ஒரு கிரகம் இல்லை ஜோதிடத்தில். நான் தான் சொல்கிறேங்களே, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகுன்னு 9 கிரகத்தில் கெட்ட கிரகங்கள்னு ஒன்றுமே இல்லை. அந்த கிரகங்கள் இருக்கிற இடம் அந்த லக்கணத்திற்கு எப்படிப்பட்டவங்க அப்படித்தான் பலனே தவிர 9 கிரகங்களும் நல்லதும் செய்யும், 9 கிரகங்களும் கெட்டதும் செய்யும். அவருடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற்போல். இப்போ சுக்கிரதசை வந்தோன்னா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமா? கொட்டிட்டு வந்துடுமா? சுக்கிரதசையில் பாடா போனவன் அடியோடு போனவன் பாதி பேர் இருக்கிறான். குருவோட திசை சூப்பராக இருக்குமாங்க, குருதோஷத்தில் தான் பணத்தை எழுந்தவங்க வெகு பேர் இருக்காங்க. சனி திசை ரொம்ப மோசமாக சனி திசையில் ஜெயிச்சவனெல்லாம் மிகப்பெரிய ஆளெல்லாம் ஜெயிச்சிருக்கிறான். அப்போ நம்மளுக்கு கிரகங்கள் முக்கியம் கிடையாது, உங்களுடைய லக்னத்திற்கு அந்த கிரகங்கள் என்ன பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான். இது ஜாதகத்துக்கு இதே தான், ஹோரைக்கும் இதே தான் விஷயம். இப்போ விருச்சிக லக்னம் இருக்குது. விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு செவ்வாய், 6ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய். அப்போ விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் ஓரை யோகமான ஓரை, 6 கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறோம். அதே விருச்சிக லக்கணத்துக்கு 2, 5 குரு. அப்போ விருச்சிக லக்கணத்துக்காரங்களுக்கு குருவோட ஓரை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்திற்கு சந்திர ஓரை மிக சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன்? 9ஆம் இடத்து அதிபதி. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் விருச்சிக லக்கணம் சிறலக்கணத்துக்கு பாதகாதிபதி சந்திரன் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே பாதகாதிபதி இந்த விஷயத்தை விட அவர் பாக்கியாதிபதி. முதல்ல பாக்கியத்தை செஞ்சுட்டு தான் மற்ற வேலை செய்வார். அப்போ சந்திரஹோரையும் குரு ஓரையும் சூப்பராக இருக்கும் விருச்சிக லக்கணத்துக்கு. அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்துடைய ஓரை அவர்களுக்கு எந்த காரியத்தை செஞ்சாலும் தோல்வி கொடுக்கும். அப்போ விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி யார்? சனி. சனியோட ஓரையில் நம்ம செய்யக்கூடாது. 7ஆம் இடத்து அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிர ஓரையிலையும் விருச்சிக லக்கணத்துக்காரங்க செய்யக்கூடாது. அடுத்தது 11ஆம் இடத்து அதிபதி யார் விருச்சிக லக்கணத்துக்கு? புதன். புதனோட ஓரையிலையும் செய்யக்கூடாது. அப்போ விருச்சிக லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, புதனோட ஓரை நல்ல ஓரை தான்.
நீங்கள் போய் புதனோட ஓரையிலையும் சுக்கிர ஓரையிலையும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் விளங்குமா? கண்டிப்பாக விளங்கவே விளங்காது. இதுதான் உண்மை. ஜோதிடத்தில் அதில் உண்டான நுணுக்கங்களே இதுதான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ மோசமானதை சொல்லிட்டோம், நல்லதையும் சொல்லிட்டோம். இப்போ தனுசு லக்கணம் இருக்குது. தனுசு லக்கணத்துக்கு யோகமான ஒரு ஹோரை அப்படின்னா முதல்ல குருவோட ஓரை. 5ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோட ஓரையும் நல்ல ஓரை தான். சரி, அடுத்தது 9ஆம் இடத்து அதிபதி சூரியன். அப்போ இதில் செவ்வாய் மட்டும் நல்ல ஓரை தான். ஆனால் அவர் 5, 12 கூடிய ஒரே காரணத்தினால செவ்வாயை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு 1, 4 கூடிய குருவோட ஓரை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு குருவோட ஓரையும் சூரியனோட ஓரையும், இந்த 2 ஓரையிலையும் நீங்கள் நல்ல காரியத்தை எதை வேணுமாலும் சூப்பராக செய்யலாம். ஜோராக இருக்கும், கமரவே கமராது. அதே தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சனியோட ஓரை, தனுசு லக்கணத்துக்கு அதே 7ஆம் இடத்து அதிபதியான புதனோட ஓரை, அதே தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரனோட ஓரை. இந்த ஓரை பூராமே கெடுதலான ஓரை. நம்மளுக்கு புதனோட ஓரை நல்ல ஓரைன்னு சொல்கிறோம், சுக்கிரனோட ஓரை சூப்பரான ஓரைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் தனுசு லக்கணத்துக்கு அவர் 7ஆம் இடத்து அதிபதி புதன், அடுத்தது 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த காரணத்தினால அந்த ஹோரை அவர்களுக்கு பலனை கொடுக்காது. இப்போ மகர லக்கணம். ஐயா மகர லக்கணம், அவர் தான் மகர லக்கணம் சொல்லிட்டே இருந்தார். சரி, இப்போ உங்கள்கிட்டயே நான் கேட்குறேங்க ஐயா, நம்ம தான் எல்லாமே சொல்லிட்டோம். மகர லக்கணத்துக்கு யோகமான ஹோரை எந்த ஹோரைங்க ஐயா? நான் தான் உங்கள்கிட்ட அந்த ஃபார்முலா சொல்லிட்டேன் இது வரைக்கும். இல்லைங்க, நீங்கள் நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்கள். மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஹோரை, 5ஆம் இடத்து அதிபதி ஹோரை, 9ஆம் இடத்து அதிபதியோட ஹோரை நல்லா இருக்குன்ட்டேன். மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதி யார்? சனியோட ஓரை. ரைட்டு. அடுத்தது சுக்கிரனோட ஓரை, அடுத்தது புதனோட ஓரை. இந்த 3 ஓரையுமே மகர லக்கணத்துக்கு நல்லது. இது இந்த 3மே நல்லது தான். ஆனால் பொதுவாக காமனாக புதன் சுக்கிரன் வந்து எல்லாத்துக்குமே ஃபேவரட்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ மகர லக்கணத்துக்கு சனி 1, 2 கூடையவர், அது ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. மகர லக்கணத்துக்கு சுக்கிரன் 5, 10 கூடையவர், அவரையும் ஓரமாக வச்சுக்கோங்க. மகர லக்கணத்திற்கு புதன் 6, 9 கூடையவர். இங்கே சுக்கிரன் பெஸ்ட்டா, புதன் பெஸ்ட்டா, சனி பெஸ்ட்டா? இதுதான் உங்களுடைய கேள்வி. இருக்கிறதுலையே மகர லக்கணத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஹோரையாக இருந்தாலும் சரி, திசையாக இருந்தாலும் சுக்கிர திசை தான். அது எல்லாத்தையும் தான்ப்பா கொடுக்கும். இப்போ வயிறு நிறைய ஒன்று வேணாங்க ஐயா, அவர் நோயின்னு சொன்னது உண்மைதான். மகர லக்கணத்துக்காரங்களுக்கு நல்ல காஸ்ட்லியான ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் விட்டுறாங்க. நீ பாட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு சிக்கன், மட்டன், மீன், வறுவல் போனது வந்ததெல்லாம் காஸ்ட்லியாக சாப்பிட்ற. உங்கள்கிட்ட தான் பணம் காசு நல்லா புழங்குது, அதையெல்லாம் சாப்பிட்டோன்னே என்ன வரும்? அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் பில்லும் வரும், அந்த மெடிக்கல் பில்லும் ஒன்று சேர்த்தி வரும். அதைத்தான் சுக்கிர திசையில் அவர் ஐயா சொன்னார், நோயும் வரும் அப்படின்னு. அப்போ மகர லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிரனோட ஓரை மிக சூப்பராக இருக்குங்க ஐயா. நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். அந்த கிரகங்கள் நீசமாக போயிருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் சரி, எப்படி போயிருந்தாலும் சரி, அதை விட இன்னும் கூட நல்லா புரிஞ்சுக்குங்க. மகர லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்துட்டாலோ, அல்லது சுக்கிரன் வந்து ஒரு பேச்சு சொல்ல, மகர லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிர திசை வந்து தன்னுடைய சுயசாரத்தில் பரணி நட்சத்திரத்துலையோ, பூர நட்சத்திரத்துலையோ, பூராட நட்சத்திரத்துலையோ இருந்துட்டா, நீங்கள் இந்த சுக்கிர ஓரையை மட்டும் எடுத்து கையாண்டேனே நீங்கள் வேறு சக்ஸஸில் போயிட்டே இருக்கலாங்க ஐயா. அப்போ மகர லக்கணத்துக்காரங்களுக்கு கெடுதல் திசை பண்ணக்கூடிய திசை எது? 3 கூடைய ஹோரை. அப்போ மகர லக்கணத்துக்கு 3 கூடையவர் யார்? குரு வந்து 3 கூடையவர் அவரே தான், 12 கூடையவர் அவரே தான். அப்போ குருவோட ஓரை சிறப்பான பலனை கொடுக்காது. மகர லக்கணத்துக்காரங்க 7 கூடையவர் யார்? சந்திரனோட ஓரையும் மகர லக்கணத்துக்காரங்களுக்கு மோசமான பலனை தான் கொடுக்கும். மகர லக்கணத்துக்கு 11 கூடையவர் யார்? செவ்வாய். அப்போ மகர லக்கணத்துக்காரங்களுக்கு குருவோட ஓரை, அடுத்தது 11ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயோட ஓரை, அடுத்தது மகர லக்கணத்துக்கு 7 கூடைய செவ்வாயோட சந்திரனோட ஓரையும் சிறப்பான பலனை கொடுக்காது. அப்போ முழுக்க மகர லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை.
இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ கும்பலக்கணம், கும்பலக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஓரை, தன்னுடைய லக்கணத்திற்கு 1, 5, 9 யோகம், சனியோட ஓரை. அவர் 1, 12 கூடையவர். அப்படியே நீங்கள் வச்சுக்கணும். இந்த 6, 8, 12 கொஞ்சம் டேஞ்சர்னு மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். 6, 8, 12ங்கிறதெல்லாம் ஒரு கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் மோசம்னு வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கும்பலக்கணத்துக்கு சனி 1, 12 கூடையவர், அதனால் அவரை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். கும்பலக்கணத்துக்கு 5 கூடையவர் யார்? புதன். அவர் 5 கூடையவர் மட்டுமா? 5, 8 கூடையவரும். அப்போ அவரையும் கொஞ்சம் 8ன்னு ஒன்று வந்துருச்சா, விஷம் கொஞ்சம் கலந்துருக்குதா, அவரையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறோம். கும்பலக்கணத்துக்கு 9 கூடையவர் யார்? சுக்கிரன். அவர் 9 கூடையவர் மட்டுமா? 4, 9 கூடையவர். அப்போ கும்பலக்கணத்துக்காரங்களுக்கும் மகர லக்கணத்துக்காரங்களுக்கும் சுக்கிரன் தாங்க மிகப்பெரிய ஹோரையே, சூப்பரான ஹோரை. சனி இருக்கு, சனி 1, 12 கூடையவர். ஆனால் சுக்கிரன் 4, 9 கூடையவர். ஆனால் புதன் 5, 6, 5, 8 கூடையவர். அப்போ சுக்கிரன் அந்த ஹோரையில் எந்த காரியத்தை செஞ்சாலும் கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஹோரை அப்படின்னா அதனுடைய 3ஆம் இடத்து அதிபதி. கும்பலக்கணத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய். கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார்? சூரியன். கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி யார்? கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி குருங்க ஐயா. அப்போ குருவோட ஓரை, செவ்வாயோட ஓரை, சூரியனோட ஓரை, இது எல்லாமே சிறப்பான பலனை கொடுக்காது. கடைசி லக்னம் அப்படின்னா மீன லக்னம். இந்த மீன லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை. ஏன்னா ஹோரை பார்த்து ஒரு வேலை செஞ்சிடவன் இன்னைக்கு ஜெயிக்கலினாலும் செஞ்ச காரியம் நாளைக்கு ஜெயிக்குங்கிறதுக்காக தான் ஹோரை பார்த்தவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு பழமொழியே இருக்குது. அப்போ மீன லக்னத்திற்கு முதல் தரத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு, 1, 10 கூடையவர். அடுத்தது 5 கூடையவர் சந்திரன், அவர் சிங்கிள் வீட்டுக்கு சொந்தக்காரர். அதே மாதிரி மீன லக்னத்திற்கு 9 கூடையவர் யார் அப்படின்னா செவ்வாய், 2, 9 கூடையவர். அப்போ மீன லக்னத்துக்காரர்களுக்கு செவ்வாயோட ஓரையும் சூப்பராக இருக்கும், குருவோட ஓரையும் சூப்பராக இருக்கும், சந்திரனோட ஓரையும் சூப்பராக இருக்கும். மீன லக்னத்துக்காரங்களுக்கு நீங்கள் இந்த 3 ஓரையும் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் செவ்வாயோட சரியில்லை அப்படின்னா நீங்கள் நினைக்கவே வேணாம். செவ்வாயோட ஓரை சரியில்லை தான், ஆனால் மீன லக்னத்துக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 2ஆம் இடமான தனத்துக்கு சொந்தக்காரன், அதே மாதிரி கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரரு, பாக்கியத்துக்கும் சொந்தக்காரரு. அப்போ நல்லது தானே செய்யும், நல்லது தான் பண்ணணும், ஆகணும். அதுதான் அதான் கணக்கே அதுதான். அப்போ மீன லக்னத்துக்கு கெடுதல் செய்கிறது, யோகத்தை கொடுக்காத ஹோரை அப்படின்னா சுக்கிரனோட ஓரை, புதனோட ஓரை, சனியோட ஓரை. அப்போ மீன லக்னத்துக்காரங்க புதனோட ஓரையில் நான் நல்ல காரியம் செய்யலான்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்கல்ல. செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? மோசமாக தான் இருக்கும். புதனோட ஓரை நல்லா இருக்குமானா மோசமாக தான் இருக்கும். சுக்கிரனோட ஓரை மோசமாக தான் இருக்கும். சனியோட ஓரை மோசமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஹோரையை பார்க்கணும்னா பொதுவாக காலாண்டரை எடுத்து வச்சுக்கிட்டு, பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஓரையில் சுப ஓரைகள் சந்திரன், வளர்பிறை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இதெல்லாம் நல்ல ஓரை, சூரியன், செவ்வாய், சனி, இதெல்லாம் கெட்ட ஓரைகள் அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்கேஜியில் படித்த மாதிரியே படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அன்னைக்கு வரைக்குமே. அப்போ அதையும் தாண்டி ஒரு அடுத்த பரிணாம நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த கிரகங்கள், நான் தான் சொல்கிறேன், ஜோதிடத்தில் எந்த கிரகங்களும் நல்ல கிரகங்களும் இல்லை, எந்த கிரகங்களும் கெட்ட கிரகங்களும் இல்லை. அந்தந்த கிரகங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்து பலன் சொல்லணுமே தவிர பொதுவாக சுபகிரகங்கள் பாவகிரகங்கிற கணக்கையெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது. அப்போ 12 லக்கணத்துக்காரர்களுக்கும் சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுடைய 1, 5, 9ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அதில் அந்த கிரகங்கள் எல்லாமே, அதனுடைய ஓரைகள் எல்லாமே உங்களுக்கு பொருளாதார வசியத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை. அதுலேயே ஒருவேளை 8, 6, 12 வந்துட்டால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களோட லக்னத்திற்கு 3, 7, 11ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட ஓரைகள் பூராமே உங்களுக்கு அது சுபகிரகங்களாக இருந்தாலும் அந்த ஓரைகள் உங்களுக்கு கெடுதலைத்தான் செய்யும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படித்தான் நீங்கள் ஹோரையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில்
அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான விஷயத்தை சொல்லி நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய 38வது இலவச மாதாந்திர கருத்தரங்கத்துடைய நிகழ்வை நம்ம இனிதே நிறைவு செய்வோம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்தில் நம்ம அனைவரும் சந்திப்போம்.